ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 4/2/2026 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 21ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கூலிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மகர லக்னம், இருப்பு 1 நாழிகை 38 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:36 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:59 மணி வரை த்விதியை, அதன் பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:24 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:55 மணி வரை சோபனம், அதன் பின்பு அதிகண்டம். கரணம் இன்று அதிகாலை 2:59 மணி வரை கரஜை, அதன் பின்பு பிற்பகல் 2:54 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:35 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12:24 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி புதன்கிழமை, கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகர்னா தாய்மாமன், மைத்துனன், இவாளோட காரகர். அந்த மாத்துளக்காரகர் புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். அடுத்தபடியாக இன்றைக்கி புதன்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறத்துக்கு ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா புத பகவானை மனப்பூர்வமாக வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், அதாவது முன்னேற்றத்திற்கு. கரெக்டாக? இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன், மகர ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கும்ப ராசியில் புதன் மற்றும் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் அதே தான், நேற்றுக்கு எப்படி இருந்தது அதே மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஏன்னா நேற்றுக்கு எல்லா கஷ்டமும் பட்டாச்சு, கரெக்டாக? அப்போ இன்றைக்கி நம்ம உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். அதனால் இன்றைக்கி ஒரு விஷயத்தில், ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா தெளிவோடு இருப்பீங்க. இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் உங்களோட முயற்சிகள் பாராட்டப்படும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தாலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உருவாகும்.
இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனமகிழ்ந்து போவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைய தினம். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்றைக்கும் அதே சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் கேதுவுடன் நினைந்து சஞ்சாரம் பண்ணுறார். ஆனால் நேற்றைய விட இன்றைக்கி பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட டென்ஷன் குறையும். அதே சமயம் உறவினர்கள் உங்களுக்கு சில குடைச்சல்களை கொடுக்கலாம். அதனால் அவள்கிட்டலாம் பேசுகிற போது கொஞ்சம் கவனமாக இருங்கோ, சரியா? ஏன்னா இந்த போட்டு வாங்குறதுங்கிறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுமாரி உங்கள்கிட்டயே சில விஷயங்களை சொல்லி உங்கள் வாயையே கிளறி உங்கள்கிட்டயே சண்டைக்கு வருவாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி மேக்ஸிமம் இன்றைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி விருந்து கேளிக்கைகள் இந்த நிமித்தமாக வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போயிட்டு வருவீங்க என்ன, அப்போல்லாம் கொஞ்சம் அந்த உணவு கட்டுப்பாட்டை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். அதே சமயம் இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் ஏம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? சும்மா அதிர்றதில்ல அந்த மாதிரி இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. என்ன, ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் புத பகவான், அதனால் தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுனால மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். உடன் பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் இன்றைய தினம் வெளியேறும். அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகன்று ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? நேற்றைய விட இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி இந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருந்ததில்ல நேற்றுக்கு, அது இன்றைக்கி போயிடும். கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதேமாரி வாக்குறுதிகள் கொடுக்கும்போது யோசித்து கொடுக்கறது நல்லது. ஏன்னா கொடுத்துட்டு மாட்டின்ட்டு முழிக்கப்படாது. இன்றைக்கி கொடுக்கல் வாங்கல இருக்கலாம், இன்றைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஏதாவது யாருக்காவது பணம் கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துருங்கோ. எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், சரியா? இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட பொருளாதாரத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பெட்டருங்க. ஏன் அப்படின்னா நேற்று கொஞ்சம் ரொம்ப டென்ஷனில் இருந்தீங்க. கரெக்டாக ரொம்ப டென்ஷன். என்னடா பண்ணுறது எதடா பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா ஓஹோ இந்த விஷயத்தினால தான் நம்ம கொஞ்சம் பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி ஒரு வீண் அலைச்சல் இந்த மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனால் என்ன, இந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே சமயம் வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும்.
மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினமும் இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் சொல்லும்போதே தெரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி சுப செலவு காத்திருக்குங்க. ரொம்ப நாளாக இந்த திருமண யோகம் காத்துருக்கீங்க. ஒரு நல்ல வரன் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக வாசகதவை தட்டும். டக்குன்னு முடிச்சிடுவீங்க. புரியுதா? அதே சமயம் இன்றைக்கி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. புரியுதா? அடுத்தபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேருங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் அற்புதமான இடமாற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகள் அற்புதமாக கையெழுத்திடுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கும் ஒரு வருமானத்தையும் பெறுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு இடம் மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. இன்றைக்கி அற்புதமான ஒரு சந்தோஷமான தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். நீங்கள் ஒரு வாகனம் இல்லைன்னா ஏதாவது வாங்கணும்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அதேமாரி இன்றைக்கி இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், சூப்பராக எல்லா வேலைகளையும் அற்புதமாக செஞ்சுடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் சிந்தனையே உங்களுக்கு வரும். அதனால் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். மற்றபடி இந்த ஐடி துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதேமாதிரி இந்த கணினி ஆப்ரேட் பண்ணுறீங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற அத்தனை பேருக்குமே இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். அக்கம் பக்கத்தினர் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கி சந்தோஷத்தோடு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். என்ன ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கும் கேதுவோட இணைஞ்சின்றிருக்கார். அதே சமயம் இன்றைக்கி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. ஆனால் அதற்குண்டான ஒரு ஆதாயம் சந்தோஷமாக வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த சில குழப்பங்கள் விடை கொடுக்கும். அதேமாரி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளுங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுப்பான தகவல் சிறப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல தான் இன்றைக்கும் சந்திர பகவான் இருக்கார் கேதுவோட இணைந்து. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருப்பீங்க. நேற்று கொஞ்சம் குழப்பத்தோடு எல்லா வேலையும் செஞ்சீங்க. இன்றைக்கி குழப்பம் இல்லாமல் வேலை செய்ய போகிறீங்க. உத்தியோகத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அந்த நெளிவு சுழிவோடு இன்றைக்கி வேலை செய்வீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் அதை எப்படி சமாளிப்பது என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். அரசியல்வாதிகள் மேல் இடத்தில் நெருக்கமாக இருப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும்
நேசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன்னா நேற்றுக்கு பட்டுட்டீங்க ஏகப்பட்ட டென்ஷன். கரெக்டாக உத்தியோகத்தில் இருக்கிறாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் சரி, எல்லாத்துலேயும் கொஞ்சம் குழப்பத்தை பார்த்துட்டீங்க. லைட்டாக ஒரு குட்டாவது வாங்கிட்டு தான் வெளியில் வந்தீங்க. கரெக்டாக இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் நேற்று கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. சரி பரவாயில்ல, போகட்டும். ஏன்னா போனது போகட்டும், எல்லாமே நன்மைக்கு தான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி விருந்து கேளிக்கைகளில் கலந்துக்கிற பாக்கியமும் கிடைக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? அதே மாதிரி உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, கொஞ்சம் இந்த மேலதிகாரிகள் கூட்டாளிகள் இவாள்கிட்டெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. இன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் உடலில் அசதி சோர்வெல்லாம் வரும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சரி பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் முக்கியமாக அவளுக்கு தான் சொல்லணும். என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எடுக்கிற காரியங்களில் இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் இன்றைக்கி திடீர்னு உறவினர்கள் வந்து சேருவாங்க. புரியுதா? அதுக்காக கொஞ்சம் வேலை பலுவெலாம் அதிகமாகும். இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை பலுவாகத்தான் உங்களுக்கு இருக்கும். படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது நல்லது. இன்றைக்கி அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் புரியுறத. இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருந்தால் கூட உங்களுக்கு எல்லா காரியங்களும் சக்ஸஸாக முடியும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா நேற்றையை விட இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பேன். ஏன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் கூட, கேதுவுடன் இணைந்தால் கூட இன்றைக்கி ஒரு சந்தோஷம் இருக்குங்க. நேற்றுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டென்ஷனில் இருந்தீங்க, குடும்பத்தில் சரி எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு டென்ஷனில் இருந்தீங்க. அந்த டென்ஷன்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக குறையுங்க. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான தகவல் சந்தோஷமாக வந்து சேரும். உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு இந்த புதிய பொறுப்புகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பெல்லாம் வருங்க. என்ன, அதே சமயம் அவங்களுக்கு ஒரு வருமானமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிப்பா, கவலையே படணும். அதேமாரி விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா விளையாடி ஒரு பதக்கமோ சாதனையோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கை கொடுக்கும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் சந்தோஷம் இருக்குங்க, அது போகிறோம். சரியா? இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நண்பர்கள் உங்கள் கூட வேலை பார்க்குறா பாருங்க, அவள்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களோட இந்த பர்சனல் மேட்டர்ஸ் அதெல்லாம் பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாமல் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். அவங்களே வந்து உங்கள்கிட்ட கேட்டால் கூட அப்படியே இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி அப்படியே நழுவிடணும். புரியுறதா? அதே சமயம் இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப சக்ஸஸ். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்படைய மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேணாங்க, இன்றைக்கி நல்ல ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கிறதுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான சான்ஸ் இருக்குங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கும் வாய்ப்பு வரத்துக்கு சாதனை இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. அதை உபயோகப்படுத்திக்கணும். புரியுதா? இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. சந்தோஷமாக இருக்கா? ஸ்வீட்டாக இருக்கா? அதேமாரி உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8.